PGTRB English Unit 9 Language and Linguistics History of English Language Teaching topic MCQ in the video discuss பண்ண போறோம். First question, which method popular in 1800s viewed grammar as a central to language learning and involved translating sentences into and out of the target language, often Latin or ancient Greek? ஸோ லாட்டின்லையோ இல்லை க்ரீக்லேயோ அந்த கிராமரை வந்து மையமாக வச்சு லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங் நடந்தது. அது அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். The direct method involved students making direct association between objects and the concepts and the words in the target language. What did teachers frequently use to represent vocabulary in this method? So direct methodல teachers வந்து frequent என்ன பண்ணாங்க? They have to show images objects really. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்எம் மெத்தடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், லயன் பிக்சர்ஸு, டைகர் பிக்சர்ஸு, அப்புறம் மேங்கோ, இந்த மாதிரி ஏதாவது பிக்சர்ஸ் இருக்கும். அந்த பிக்சரை எடுத்து அந்த குழந்தைங்கிட்ட காட்டினா அவங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ லைனோடைய ஃபோட்டோவை எடுத்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷோ பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து அந்த குழந்தைங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, இது லயன். ஸோ அந்த லைனை பற்றி 2 வேர்ட்ஸ் இல்லை 3 வேர்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைரக்ட் மெத்தடில் இந்த இமேஜஸ் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அசோசியேட் பண்ணுறாங்க அந்த கான்செப்ட், அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்காக. தேர்ட் கொஸ்டின், the oral approach emerging in 1920s focused primarily on which 2 skills? இந்த ஓரல் அப்ரோச்சில் நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 1920ஸ்ல எதை ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணாங்க? 2 ஸ்கில். ப்ரைமரினா பிரதானமாக ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஸ்பீக்கிங்கும் லிசனிங் தான் ஓரல் அப்ரோச்சில் பிரதானமாக அவங்க பண்ண 2 ஸ்கில்ஸ். Next question, lessons in the oral approach were based around the principles of selection, gradation and what other key principle? Presentation. Oral approach ல முக்கியமா பார்க்கிறது presentation தான். Nicknamed the army method, which language teaching approach was developed in the US after World War II to quickly acquire the language skills? ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக யூஎஸ்ஏவில் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அவங்க என்ன மெத்தட் கொண்டு வந்தாங்க? ஆடியோ லிங்குவல் மெத்தட். அந்த மெத்தடோடைய நிக்நேம் இன்னொரு பேர் தான் ஆர்மி மெத்தட். The audio lingual method focused on intensive oral drilling of the target language. This method was developed in response to a need from what sector? இந்த டார்கெட் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம எந்த லாங்குவேஜை கற்றுக்கிறோமோ அதுக்கு பேர் டார்கெட் லாங்குவேஜ். சரி, இவங்க இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் எங்கே கொண்டு வந்தாங்க? இந்த மிலிட்ரி. அதனால தான் அது வந்து அதுக்கு நிக்நேமே ஆர்மி மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க அவங்க அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஆடியோ லிங்குவல் மெத்தட். Which method emphasized presenting grammar and vocabulary in real life situations, prioritizing oral and oral skills over linguistic accuracy and was similar to the oral approach and audio lingual method? ஸோ இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் இல்லாமல் அடுத்து ஓரல் அப்ரோச் இல்லாமல் இன்னொரு மெத்தட் ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங், எஸ்எல்டி. சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங். இது என்ன பண்ணுன்னா அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆரல் ஓரல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டயலாக் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு டயலாக் கான்வர்சேஷன் எப்படி பண்ணும்? ஒரு பஸ் கண்டக்டர்கிட்ட நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க, ஒரு வெஜிடபிள் செல்லர்கிட்ட நீங்கள் வெஜிடபிள் வாங்குறீங்க, இல்லை ஒரு பேங்க்கில் போயிட்டு ஏதாவது என்ன சொல்கிற வித்ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷனை வந்து சொல்லி கொடுப்பாங்க. எதுக்காக இந்த கான்வர்சேஷனை கற்றுக்குறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எப்பவும் பார்க்குற விஷயம், இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. TPR, Total Physical Response Language Teaching, primarily focused on giving students instructions and commands that encouraged what? Physical movement. Total Physical Response, அதிலே Physical Response இருக்கு, அது Physical Movement face பண்ணி இருக்கிறதுனால. In Total Physical Response, the initial focus was on receptive skills before developing a productive skills, mirroring how which group learns their first language? Children. ஸோ இதில் அவங்க கற்றுக்கிறது சில்ட்ரனை பேஸ் பண்ணி தான். In the silent way developed in 1963,
was the primary principle regarding the teacher's role. Silent way அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1963ல டெவலப் பண்ணாங்க. அதுல டீச்சர்ஸோடைய ரோல் என்ன, பிரைமரி பிரின்சிபல், பிரதானமான முக்கிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The teacher should say as little as possible. டீச்சருடைய ரோல் அங்க இல்லை, டீச்சர் ரொம்ப கம்மியாக தான் பேசணும். Who created Suggestopedia, a method that centered on the idea that the brain learns more under the right condition and focused on creating a relaxing atmosphere for optimal learning. The Suggestopedia actually இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல brains learns, அந்த பிரெயினை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அதில் அந்த என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டிங், ஒரு அட்மாஸ்பியர், லேர்னிங் கிரியேஷனை உண்டாக்குறது. ஸோ இந்த மெத்தடை கொடுத்தவர் யார்? ஜார்கி லொசானோவ். What often features strongly in Suggestopedia to create a relaxing atmosphere for optimal learning? Suggestopediaங்கிறது ஆக்சுவலா ஒரு ரிலாக்ஸிங் அட்மாஸ்பியர், ரிலாக்ஸா ஒரு லாங்குவேஜை அக்வயர் பண்ணிக்கிறது, ஒரு ட்ரபிள் இல்லாம, ஒரு டென்ஷன் இல்லாம. ஸோ அதை வந்து என்ன ஆப்டிமல் லேர்னிங் அப்படின்னா மியூசிக், பேஸ்ட் ஆன் மியூசிக். Community language learning focused on a group interest learning with a teacher taking on what specific role. So community language teaching la teachers oda role enna is used to be a counselor. அவங்க கவுன்சில் தான் பண்றாங்க, அவங்க டீச் பண்ணல, அவங்க கோச் பண்ணல, கவுன்சிலிங். இந்த கம்யூனிகேட் லாங்குவேஜ் டீச்சிங் which became dominant in 1980s and what is considered both the way people learn and ultimate goal of language learning, interaction. So the CLT ல அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணது interaction, how to interact one another, அதான் முக்கியம். Next question, according to communicative language teaching, what is less important than production? Production விட எதுக்கு வந்து கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? அக்யூரசி. அக்யூரசிங்கிறது இங்க முக்கியமே இல்லை. ஒரு அக்யூரசியா கிராமர் பயன்படுத்தணும், ஒரு அக்யூரசியா வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தணும் இல்லை. அவன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணா போதும், வேர்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணா போதும், சென்டென்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா போதுங்கிறது தான் வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். Tracy Terrell and Stephen Krashen published a natural approach in 1983. What did this approach assume about language emergency? Tracy Terrell and Stephen Krashen தான் நேச்சுரல் அப்ரோச்சை பப்ளிஷ் பண்ணாங்க 1983ல. ஸோ இந்த அப்ரோச் என்ன சொல்லுது? It would emerge spontaneously once student heard and saw a lot of target language content. இந்த டார்கெட் லாங்குவேஜ்ங்கிறது இந்த லேர்னிங் லாங்குவேஜ். நம்ம எந்த லாங்குவேஜை கற்றுக்கிறோமோ தட் இஸ் கால்ட் அ டார்கெட் லாங்குவேஜ். அதில் இருக்கக்கூடிய கான்டென்ட்டை ஒரு ஸ்பான்டேனியஸ்லி தொடர்ச்சியாக பசங்க வந்து கேட்குறாங்க, பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் அப்ரோச். டாஸ்க் பேஸ்டு லேர்னிங், TBL, டாஸ்க் பேஸ்டு லேர்னிங் presented by N. Prabhu in 1987 entails using authentic language to complete what? இதுதான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் டாஸ்க்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு டாஸ்கை கொடுத்து அந்த டாஸ்க்ல இருந்து நம்ம ஒரு லாங்குவேஜ், ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். அதுக்கு பேரு டாஸ்க் பேஸ்டு லேர்னிங். இதை கொடுத்தவர் N. Prabhu. A typical task based learning lesson is structured around 3 elements: the pre-task, the task and what else, the review. நம்ம மொத்தம் 3 விஷயம் அதுல பார்க்கணும் டாஸ்க் பேஸ்டு லேர்னிங்ல. ப்ரீ டாஸ்க், டாஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த டாஸ்க்ல நம்ம என்ன செய்ய போறோம், டாஸ்க்கு அப்புறம் அந்த ரிவ்யூ, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரிவ்யூ, அது முக்கியங்கிறாங்க. Developed by Michael Lewis in 1990s, the lexical approach is based on the idea that language is made up of what rather than grammar structures. So lexical units முக்கியம், நம்ம கிராமரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கிராமர் வந்து போக போக வந்து வந்துடும். ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்கும் போது கிராமர் வந்து அடிஷனலாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க தப்போ ரைட்டோ கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த லெக்சிக்கல் வேர்ட்ஸ் அதை மட்டும் அது எடுத்துக்குது. ஸோ அப்போ அந்த கிராமரை கிராமட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே எரர் இருக்கும், பட் அது விஷயம் இல்லை.
அப்போ அந்த கம்யூனிகேட் பண்ற அந்த கேப்பபிலிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்குள்ள வந்துருது. அதுக்கப்புறம் அந்த கிராமரை வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அதுதான் லெக்சிக்கல் அப்ரோச். இந்த லெக்சிக்கல் அப்ரோச்சில் நம்ம கிராமரை ஃபோக்கஸ் பண்றது இல்லை, பட் லெக்சிக்கல் யூனிட்ஸ். What does the lexical approach primarily focus on? Understanding and producing lexical units. When was content and language integrated learning? CLIL. CLIL அப்படின்னா content and language integrated learning. First coined. எப்போ வந்து first அதை காயின் பண்ணாங்க? 1990sல. mid early இல்ல, midல 1990s. CLIL was first coined by UNICOM, University of Jyväskylä. And which other organization? ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து தான் இந்த CLIL என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜிவாஸ்க்லியா, இன்னொருத்தங்க இந்த யூரோப்பியன் பிளாட்ஃபார்ம் ஃபார் டச் எஜுகேஷன். Next question. CLIL is the method of teaching an area of curriculum content entirely in what? The target language. எந்த language நம்ம கத்துக்கிறோமோ அந்த languageல curriculum content உண்டு பண்றது. அதான் CLIL. CLIL is similar to which extremely successful approach pioneered in Canada? So immersion approach மாதிரியே CLIL-ம் வந்து கனடாவில் ரொம்ப முன்னோடிகளா இருந்தது, எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இம்மர்ஷன் அப்ரோச்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த இம்மர்ஷன் அப்ரோச்ங்கிறது என்ன அப்படின்னா, இம்மர்ஷன் டீச்சிங், அதாவது லேர்னிங் இங்கிலீஷ் பை லிவிங் இன் இங்கிலீஷ். லேர்னிங் இங்கிலீஷ் பை லிவிங் இன் இங்கிலீஷ். இப்போ தமிழ்ல வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜை தமிழை ஒரு சப்ஜெக்டா படிக்கிறோம். ஸோ இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டா படிக்கிறோம். மீதமுள்ள மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், அது எந்த மீடியத்தில் இருக்கு? ஒன்னா தமிழ் மீடியம் இருக்கு, இல்லை இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. ஸோ நம்ம எந்த டார்கெட் லாங்குவேஜில் கத்துக்கிறோமோ அந்த டார்கெட் லாங்குவேஜில் இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியா இருந்தாலும், பிசிக்ஸா இருந்தாலும், சயின்ஸா இருந்தாலும், அவங்களுக்கு எந்த புக்கு எந்த மீடியம் அவங்க பயன்படுத்துறாங்க, இங்கிலீஷ் மீடியமே பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலாக அது இங்கிலீஷ் புக்கு கிடையாது, மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அதுதான் லிவிங் இன் இங்கிலீஷ், அதுதான் இம்மர்ஷன் அப்ரோச். நம்ம டார்கெட் லாங்குவேஜ் என்னவோ அந்த டார்கெட் லாங்குவேஜ்லயே எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அவங்க அந்த லாங்குவேஜ் அவங்களுக்குள்ள நல்ல growth இருக்கும். ஸோ அதனாலதான் இட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல்னு சொல்றோம். One of the advantages CLIL shares with the immersion method is improved first language literacy and what else? Second language competency. Second language competency. நம்ம எந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டாலும் it is called second. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி we have mother tongue, நமக்குன்னு ஒரு mother tongue இருக்கு. Why is CLIL considered more flexible than the immersion method, making it applicable in most school contents? The criteria for immersion can be hard for many schools to meet. இந்த immersion methodல அந்த criteria, அந்த curriculum ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால தான் அதை வந்து என்ன பண்ணுது, CLIL வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. According to Dimitrios Dhanasoulas, the language teaching tradition has been subject to tremendous change, especially throughout which century? 20th century. In Western world, from the 17th to 19th centuries, foreign language learning was associated with Latin and Greek, both supposed to promote what in their speakers? Intellectuality. So Western culture வந்து பாத்தீங்கன்னா 19th century ஆர் 17th centuryல இருந்தே அவங்களுக்குள்ள இன்டெலெக்சுவாலிட்டிங்கிறது வந்துருச்சு. ரீசனிங், ஏஜ் ஆஃப் ரீசனிங், ஏஜ் ஆஃப் சயின்டிஃபிக், அதுதான் விக்டோரியன் எரான்னு நம்ம சொல்லுவோம். 17th centuryல விக்டோரியன் பீரியடு, விக்டோரியன் எரான்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாமே பாருங்க இன்டெலெக்சுவாலிட்டியாக தான் எழுத ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து ஏஜ் ஆஃப் சயின்ஸ், ஏஜ் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Late in the 19th century, the classical method came to be known by what name? ஸோ இந்த கிளாசிக்கல் மெத்தடுக்கு தான் 19th centuryல என்ன பேர் வச்சாங்க? GTM, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை கற்றுக்கணும்? கிராமரை கற்றுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கற்றுக்கணுங்கிறது தான் இந்த GTM.
Despite its limited contribution to communicative ability, the grammar translation method is widely recognized as what today still one of the most popular and favorite models of language teaching. ஒரு language கத்துக்கிறதுக்கு இது வந்து it's a favorite model அப்படின்னு சொல்றாங்க. எது GTM, grammar translation method. Francois Goin harrowing experience of learning German described in his 1880s a book led him to devise which teaching method. So இவர் என்ன teaching method கொடுக்கிறார் அப்படின்னா the serious method. What did Coin observe in his 3-year-old nephew that led him to think the child held the secret of learning language? ஸோ இவர் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. பட் அவருடைய நெஃப்யூ ஒரு பையன் இருக்கான், சொந்தக்கார பையன், ஒரு 3 years old, 3 வயசு பையன் அந்த லாங்குவேஜை அழகாக கற்றுக்கிட்டு பேசுகிறான். ஸோ அதை பார்த்த உடனே இவர் வந்து he was astonished. அதுதான் என்ன அப்படின்னா the nephew had become a chatterbox of French. அந்த பிரெஞ்சு அழகாக கற்றுக்கிட்டான் அவன். ஸோ அதை தான் இவர் வந்து என்னன்னு சொல்றாரு, இந்த சீரீஸ் மெத்தடில் அந்த விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறாரு. The series method was short-lived and gave way to the direct method persisted by whom? Charles Berlitz. The basic tenet of Berlitz's direct method was that second language learning is similar to what? First language learning. So, அவருடைய direct methodல செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கிறது எதை வந்து ஒத்து போகுது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங் அந்த பையன் எப்படி கற்றுக்கிட்டானோ அதே மாதிரி ஒரு செகண்ட் லாங்குவேஜை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த டைரக்ட் மெத்தட் பெர்லிட்ஸ் சொன்னது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த பிரின்சிபல் ஆஃப் த டைரக்ட் மெத்தட்? ஸோ டைரக்ட் மெத்தடுக்கு என்ன பிரின்சிபல், முக்கியமான பிரின்சிபல் என்ன? கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கண்டக்டட் இன் த டார்கெட் லாங்குவேஜ். டார்கெட் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம கற்றுக்க போகிற லாங்குவேஜ். அந்த நம்ம கற்றுக்க போகிற லாங்குவேஜில் அந்த கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ அதுதான் டைரக்ட் மெத்தட். ஹவ் வாஸ் அ கான்கிரீட் வொக்காபுலரி டாட் இன் த டைரக்ட் மெத்தட்? அந்த டைரக்ட் மெத்தட் வொக்காபுலரியை எப்படி நம்ம டீச் பண்ணுறோம்? த்ரூ பிக்சர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். த்ரூ பிக்சர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா. The audio-lingual method or the ARMY method became known in 1950s and was based on which theories? எந்த தியரியை பேஸ் பண்ணி ஆடியோ லிங்குவல் மெத்தட் இருக்கு? ஸோ ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கு இன்னொரு பேர் தான் ஆர்மி மெத்தட். லிங்குவிஸ்டிக் அண்ட் சைக்கலாஜிக்கல் தியரி. லிங்குவிஸ்டிக் அண்ட் சைக்கலாஜிக்கல் தியரி. What did the audio lingual method combine when its pattern practices drawing from behaviorist psychologist? Conditioning and habit formation models of learning. Conditioning and habit formation models of learning. Which of the following was the characteristic of audio lingual method? Audio lingual method உடைய characteristic என்ன? Dependence on mimicry and memorization of set of phrases. So mimicry பண்றோம், அது எது அந்த கத்துக்கலங்களுடைய டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் மெமரைசேஷன் பண்றோம். எதை மெமரைஸ் பண்றோம்? செட் ஆஃப் ஃப்ரேசஸ், வெக்காபுலரிஸை வந்து நம்ம என்ன பண்றோம், மெமரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஆடியோ லிங்குவல் மெத்தட். இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடில் என்ன தியரி வந்து கனெக்ட் ஆகுது? லிங்குவிஸ்டிக் சைக்கலாஜிக்கல் தியரி. லிங்குவிஸ்டிக்ங்கிறது we have to learn the sound system. ஆடியோ கேட்குறோம், எப்படி வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து லிங்குவிஸ்டிக். சைக்கலாஜிக்கல் தியரிங்கிறது how to store, how to recap the words that should be heard by ourselves. நம்ம என்ன விஷயத்தை கத்துக்கிறோம், ஆடியோ லிங்குவல்ல எந்த கேட்குறோமோ அதை எங்க கொண்டு வந்து வச்சுக்கிறோம், சைக்கலாஜிக்கலா வச்சுக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை தான் வந்து கண்டிஷனிங் அண்ட் ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். The popularity of the audio lingual method wanted after 1964 partly due to whose exposure of its shortcomings? Vilga Rivers. What was a key criticism of audio lingual method that led to its decline? It falls short of promoting communicative ability. Suggestopedia promised the great result by capitalizing on what human capacity, brain power and inner capacities. Lozano's
Suggestopedia drew upon Soviet psychological research on yoga and extrasensory perception using what as the means of retaining new knowledge? Relaxation. ரிலாக்ஸா அவங்க விஷயத்தை கத்துக்கிறது. The silent way championed by Katango rested on what type of arguments? இந்த silent waveல என்ன type of arguments இருக்கு அப்படின்னா cognitive. What did Katango hold was in learners' best interest in the silent way? To develop independence and autonomy and cooperate with each other in solving language problems. ஸோ ஒரு லாங்குவேஜை இண்டிபெண்டாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கற்றுக்கிற குரூப் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ணிக்கிறாங்க ஒரு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் யார் வந்து ரொம்ப அட்டாச்சாக இல்லை, அந்த டீச்சர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட என்ன கிடையாது, அட்டாச்சாக இல்லை. ஸோ அதனால தான் அந்த கிரிட்டிசிசம், ஒரு கிரிட்டிசிசம் என்ன சொல்லுதுன்னா, the silent way was that it was considered very harsh and the classroom environment was not conducive to learning because of what specific teachers characteristic. ஸோ இந்த டீச்சரு ரொம்ப பசங்கிட்ட டிஸ்டாண்ட் இருக்கிறதுனால, அவங்க சைலண்டாக இருக்கிறதுனால, அந்த பசங்களே அவங்க கற்றுக்கிற சூழல் இருக்கிறதுனால அது ஒரு எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அதனால the teacher was distant and generally silent அப்படின்னு இருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கிற டாப்பிக்ல இருந்தால் எம்சிக்யூ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.